தேவனுடைய யுத்தமாக மாத்தினான். இவன் அவங்க மாம்ச கண்ணால பாக்குறான். தாவீது ஒரு சின்ன பையனா இருக்கிறான். ஆனா தாவீது ஆவிக்குரிய கண்ணால பாக்குறான். அந்த தேவனை பார்க்கிறான். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி சொன்ன இந்த தேவனுக்கு முன்னாடி இந்த கோலியாத்து ஒன்றுக்குமே நிக்க மாட்டான். இன்னைக்கு நமக்கு நம்ம கூட துணை நிக்கிற தேவனை இந்த உலகத்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா இவங்க தொட போனா ஏதோ ஒரு வல்லமை அவர்களை தடுக்கிறது. அவர்களுக்கு ஆக தேவ தூதர்கள் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல அப்படிதான் இன்றைக்கு இஸ்ரவேல் மூலமாகவும் தேவன் உலகம் முழுவதும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னன்னா அவங்கள நசுக்கிடுவோம், அவங்கள இல்லாமக்கிடுவோம், அவங்க மேப்ல இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற 200 கோடி மக்கள் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. அவங்கள அழிக்கிற வேண்டிய ஆயுதங்களை செய்யறாங்க, அவங்கள உற்பத்தி பண்றாங்க. ஆனா யுத்தம் ஆடி வந்துச்சா ஆண்டவர் சொன்ன வாக்கு திட்டம் தான் அங்க நிறைவேறுது. அது பால சிங்கம், அது படுத்து கொண்டு இருக்கும். அதை தட்டி விடுகிறவன் அவங்க எழுந்து அது அவனை உடைத்து அவனுடைய பிடரியை கீழே தாழ்த்தும் என்று சொன்னார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு அவங்கள போய் மெதுவாக தட்டினா ஒரு 1000 பேரை கொண்டான். அவங்க எழும்பி பால சிங்கம் போல அந்த காசா பகுதியே அவங்க சுடுகாடா மாற்றிட்டான். நாடு இருந்த இடம் சுடுகாடா மாறிடுச்சு. அந்த 1,00,000க்கு அதிகமான மக்களை கொண்டு குவித்துக்காங்க. அது மட்டுமல்ல 7 முனையிலிருந்து அவங்கள தாக்குனாங்க. அந்த தாக்குற 7 முனையிலையும் அவங்க தாக்குதல் பண்ணி இப்போ அவங்க ஒன்னும் சொல்ல முடியாதவர்கள். ஐநா சபையை ஒன்று சொன்னாலும் அதை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க எங்களுடைய இடத்துக்கு நாங்க போராடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் அறிவார். அவங்க சொல்றாங்க அவங்க கூட ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, அது அவர்களை பாதுகாக்கிறது.